ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ வந்து திருவிழா அப்போ எடுத்த விலாக் தான். சரின்னு சொல்லி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையும் மேண்டேட்ரி சில விஷயம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த கோலம் போடுறதும். சரின்னு சொல்லி காலையில் எழுந்து ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதோ எல்லா வேலையும் அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போய் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு குளிக்கணும்ல அன்றைக்கி வந்து சரின்னு சொல்லி தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைக்கு எண்ணெய் வைக்க ஆரம்பித்தேன். தலைக்கு வைக்கிற எண்ணெய் வந்து அதான் கரிசலாங்கண்ணி, அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அந்த மாதிரி எண்ணெய் தான். உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தனியாக கூட ஷேர் பண்ணுறேன். இதில் இல்லை எனக்கு வேண்டாம், நான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஃபைன், உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டு விலாக் லைக் ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படி பண்ணுறது, அது எவ்வளோ நாள் அந்த எண்ணெய் வந்து அதிலே விடணும் விடக்கூடாதா, இல்லை காய வைக்கணுமா, இல்லை அப்படியே போடணுமா, எல்லாமே நான் சொல்கிறேன் அந்த விலாகில். அதுக்கப்புறம் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு தான் அன்றைக்கி வந்து தடப்புடலாக இருக்கும், நான்வெஜ் அதெல்லாம் திருவிழானா. பிரேக்ஃபாஸ்ட்டு சில டைம் சும்மா கிரேவி வச்சு இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம். பட் அன்றைக்கி வந்து தோசை சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் தான் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணி அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். லஞ்ச் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துடுறேன், சாரி. சரி வாங்க இப்போ வந்து ரெடி ஆகிட்டு கோவில் திருவிழா கிளம்பலாம். ஃபஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீனு, மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் சும்மா மினிமலாக தான் இருந்துச்சு. சும்மா ஐலைனர் மட்டும் போட்டுட்டு லிப் பாம் போட்டுட்டு அவள் தான் கிளம்ப வேண்டியது தான். அது மட்டும் போட்டு நான் கிளம்பிட்டேன். அன்றைக்கி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு, இங்கே தானே கோவில் திருவிழா தானே, அதுக்கு எதுக்கு சும்மா ரொம்ப நிறைய ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா ரெடி ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கே போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு ஈவினிங்னா ஒரு 3 o'clock 4 o'clockே போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட் தான் மேக்ஸிமம் போவாங்க, ஏன்னா கூட்டமாக இருக்கும் நைட்டு ஃபுல்லும். இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, ஸ்கூல் போயிட்டு வரவங்க, அவங்க எல்லாருமே இருப்பாங்களே, எல்லாருமே நைட் தான் வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங்கே போயிட்டு வந்துட்டோம். ஒரு 3 o'clock போலலாம் வெயிலும் கொஞ்சம் கம்மியாகிட்ருக்கும், கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்கும். அதனால் அப்பயே போயிட்டு வந்துட்டோம். என்னென்னவோ கடை இருந்தது, எல்லாமே பொம்மை கடை, இது அது அது இதுன்னு சொல்லி சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் தான் வாங்கினா. அது என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் இல்லை லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி லாங் வீடியோவில் தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஷார்ட்ஸ்லேயும் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன வாங்கியிருப்பேன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பொம்மை வாங்கியிருப்பேனா, ஏதாச்சும் வாங்கியிருப்பேனா, என்ன வாங்கியிருப்பேன்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையா நான் பார்க்குறேன், கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க என்னென்ன திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய இயரிங்ஸு என்னென்னவோ கடை இருந்தது. சரின்னு சொல்லி நான் ஒரு சில கடை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். மற்றதெல்லாம் அப்படியே சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். இருக்கிற எல்லா கடையும் பார்த்துட்டு வரணும், அவள் தான் நைட் ஆயிரும், எல்லா கூட்டமாக வந்துடுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்குறதுக்கே இந்த கடையில் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தோணும்ல, அது மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இயரிங்கு, அப்புறம் பேங்கிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் ஒன்று காட்டுற பாருங்க. இந்த ப்ரேஸ்லெட் வந்து நான் இது ஸ்டார்டிங்கில் வந்த காலத்துலலாம் இது எங்கே விற்பாங்கன்னே தெரியலையே, இது எப்படி வாங்குறது அப்படின்னால யோசிச்சிருக்கேன். நீங்களும் அப்படி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. நான் யோசிச்சிருக்கேன்ப்பா அந்த மாதிரி. பட் இப்போ பார்த்தா திருவிழாவில் குட்டி குட்டி ஃபேன்சி ஸ்டோர்ஸில் எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இது. பட் அப்போ அப்படி இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் யோசித்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் எங்கே வைப்பாங்க, நமக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அவள் தான் நைட் ஆயிடுச்சு, எல்லோரும் திருவிழாக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டாசு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டியதானே, நம்ம ஈவினிங்கே போயிட்டு வந்துட்டோம்ல. இருந்தாலும் பாருங்க கூட்டமாக போயிட்டே இருக்காங்க, நடந்து போயிட்டே இருந்தாங்க, பட்டாசு பாட்டுக்கு வச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம பட்டாசெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான், பெருசாக எதுவுமே பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள், லஞ்ச் சிம்பிள். லஞ்ச் ரொம்ப கிராண்டு. அதுக்கப்புறம் டின்னர் கொஞ்சம் மினிமலாக, ஏன்னா லஞ்சு ரொம்ப சாப்பிட்டுட்டோம் அப்படின்றதுனால டின்னர் பெருசாக சாப்பிட்டுக்க முடியாது, அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிற வரவங்க எல்லாம் கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பட்டாசெல்லாம் பார்த்துட்டு, திருவிழானாலே இந்த ஏதாவது வாங்குறது பட்டாசு தான் மெயின் எனக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until that, bye bye, see you soon.